என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று தணியும் இந்த அடிமையின் மோகம், என்று தணியும் இந்த அடிமையின் மோகம். வெள்ளிப்பனி மலையின் மீதுலவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெள்ளிப்பனி மலையின் மீதுலவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்குவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருதாணி தியாகசீலன். இந்த சுதந்திர தினத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வருடமும் நாம் சுதந்திர தின விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். ஒவ்வொரு வருடம் சுதந்திர தின விழாவை கொண்டாடும் போது அதற்குள்ளே இருக்கும் நமக்கான பொறுப்புகளும் கடமைகளும் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், மறக்கக்கூடாது. இதுவரையில் தெரியாமல் இருந்திருந்தாலும் அதை நாம் தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சுதந்திரத்திற்காக எத்தனையோ தலைவர்கள் பாடுபட்டார்கள். அவர்கள் தங்களது குடும்பத்தையும் இழந்து குடும்பத்தையும் விட்டு இந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள், சுதந்திரத்திற்காக பாடுபட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் நாம் ஒவ்வொரு வருடமும் இதை சுதந்திர தின விழா என்று கொண்டாடுவதை விட வெள்ளையனை வெளியேற்றிய தினம் என்று கொண்டாடினால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆங்கிலேயனை வெளியேற்றிய தினம், விரட்டி அடித்த தினம் என்று கொண்டாடுவோமானால் நமக்குள்ளே ஒரு சக்தியும் பிறக்கும், ஒரு நம்பிக்கையும் கிடைக்கும். சுதந்திர தின விழா என்று நாம் சொல்லி சுதந்திர தினம் என்று கொண்டாடும் போது அதன் பின்னணியிலே நாம் என்றோ அடிமையாக இருந்தோம் என்று ஒவ்வொரு முறை எத்தனை காலம் கடந்தாலும் நாம் அதை சுதந்திர தினம் என்று கொண்டாடும் போது நாம் அடிமைகள் 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 என்பதை சொல்லாமல் சொல்லிக்கொள்வது போல் இருக்கிறது. அதை மாற்றி வெள்ளையனை வெளியேற்றிய தினம் என்று சொன்னால் இன்னும் பொருத்தமாக இருக்கும். ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தைகளுக்கு சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்களின் வரலாறுகளை நீங்கள் கதையாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதற்குள்ளே வீரம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது, கனிவு இருக்கிறது. மீண்டும் மீண்டும் எவ்வளவு காலம் கடந்து சென்றாலும் தேச தலைவர்களின் வரலாறுகளை, அவர்கள் கடந்து வந்த பாதையை நாம் திரும்பி பார்ப்பதும் அதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதும் அது அவர்களுக்குள் தன்னம்பிக்கையை வளர்த்து கொடுக்கும். வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வது எப்படி என்பதற்கான ஒரு அடையாளமாக அது இருக்கும். நிச்சயமாக சொல்லப்போனால் தன்னம்பிக்கை கிடைக்கும், வீரம் கிடைக்கும். பெற்றோர்களாக இருக்கும் ஒவ்வொருவரும் மீண்டும் வாழ்க்கை சுழற்சியில் குழந்தைகளாக மாறி பிள்ளைகளிடத்தில் சரணடைய வேண்டிய ஒரு பிரபஞ்ச கட்டாயம் இருக்கிறது. எவ்வளவு நாம் பெரியவர்களாக இருந்தாலும், எவ்வளவு சிறப்பானவர்களாக இருந்தாலும், எவ்வளவு பணம் சம்பாதித்திருந்தாலும், பேரும் பெருமையும் சம்பாதித்திருந்தாலும், நாம் பெற்ற பிள்ளைகளிடத்தில் மீண்டும் நாம் குழந்தைகளாக மாறி வரக்கூடிய ஒரு வாழ்க்கை சுழற்சி முறை இருக்கிறது. அந்த நேரத்தில் நாம் பெற்ற பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் நம்மை அதே கனிவுடனும் பாசத்துடனும் உறவுடனும் குழந்தைகள் நம்மை நேசிக்க வேண்டுமென்றால் இந்த வீர வரலாற்று கதைகளை அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். வ.உ. சிதம்பரனார் அவர் கப்பல் பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக சுயமாக கப்பல் ஓட்டியதையும் கப்பல் போக்குவரத்து நடத்தியதையும் அதன் பின்னணியில் அவர் பட்ட கஷ்டங்களையும் நாம் அவருக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதை ரசித்து அந்த கதைகளை நாம் படிக்க வேண்டும், அதை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு வரலாற்று பின்னணியிலும் உயிர் இருக்கிறது.
அதுபோல் நம்முடைய குழந்தைகளை தன்னம்பிக்கையுடன் வளர்ப்பதற்கு இது ஒரு பெரும் முயற்சியாக இருக்கும். வரலாற்று கதைகள் சும்மா புனையப்பட்ட கதைகள் அல்ல. அதிலே வீரம் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, சக்தி இருக்கிறது. மகாகவி பாரதியின் கவிதைகளை படித்து காட்ட வேண்டும், படித்து பார்க்க வேண்டும். பெற்றோர்களே, நீங்கள் வரலாற்று தேச தலைவர்களின் வரலாறுகளை படிக்க வேண்டும். மகாகவி பாரதியின் கவிதைகளை படிக்க வேண்டும். இந்த கவிதைகள் நமக்கு உற்சாகம் தரும், வீரம் தரும். அன்று மகாகவி பாரதியின் கவிதையிலே ஒரு வரி இப்படி வருகிறது: காசியிலே புலவன் உரையை காஞ்சியிலே கேட்கும் கருவி செய்ய வேண்டும் என்று. எவ்வளவு தீர்க்க தரிசனம் பார்த்தீர்களா? எவ்வளவு அருமையான வரிகள் பார்த்தீர்களா? இன்று 4G 5G என்று ஒவ்வொரு அடுத்தடுத்த வருங்கால ஜெனரேஷன்களுக்காக, வருங்கால சந்ததியினருக்காக நாம் தொலைபேசியை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை அன்றே சொல்லி வைத்தவன் பாரதி. சொல்லப்போனால் ஒரு 10G காரன், அவன் 10 தலைமுறைக்காரன். நிச்சயமாக மகாகவி பாரதியின் கவிதைகளை படிப்போம். தேச தலைவர்களின் வரலாறுகளை நாம் படிப்போம். அதை பிள்ளைகளுக்கு கதையாக சொல்லிக் கொடுப்போம். அதை மேம்போக்காக சொல்லாமல் ஆழமாக கதையாக சொல்லிக் கொடுப்போம். அது ஒவ்வொரு பெற்றோரின் வாழ்நாள் சாதனையாக இருக்கட்டும். அது பெற்றோருக்கும் உதவி புரியும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திர வரலாறு கதைகளை சொல்லிக் கொடுக்கும்போது அது உங்களுக்கும் உதவியாக இருக்கும். சுதந்திர தின கொண்டாட்டம் என்று சொல்லி வருவதை மாற்றி வெள்ளையனை வெளியேற்றிய தினம் என்று சொல்லி பெருமை கொள்வோம், வீரம் கொள்வோம். சோசியல் மீடியாக்களில் எல்லாம் இன்று இந்த நாம் நடத்துகின்ற சுதந்திர தின விழாவும் அணிவகுப்புகளையும் அவர்கள் பல நாட்டில் உள்ளவர்களும் பார்ப்பதற்கு இன்று வாய்ப்பு இருக்கிறது. அப்போது நாம் சுதந்திர தினம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தோமானால், இண்டிபெண்டன்ஸ் டே என்று சொல்லிக்கொண்டு நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம் என்றால் அவர்கள் அதை உணரக்கூடும். இவர்கள் யாரையோ டிபெண்ட் பண்ணி ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள், டிபெண்டாகி இருந்தவர்கள் இன்று இன்டிபெண்டாக இருக்கிறார்கள் என்று கொண்டாடுகிறார்கள் என்று. நாம் டிபெண்டாக இருக்கவில்லை, நம்மை அடிமைப்படுத்த வந்தான். நாம் கத்தியின்றி இரத்தமின்றி அவர்களை விரட்டி எடுத்தோம். அதுதான் இதனுடைய சிறப்பு. இன்று எவ்வளவோ அணு ஆயுதங்களை நாம் தயாரித்து வைத்திருக்கிறோம். எல்லா நாடுகளும் கைவசம் அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது. ஆனால் அன்று இந்திய நாட்டில் இந்த அளவுக்கு அணு ஆயுத வளர்ச்சி இல்லாத நிலையில் கத்தியின்றி இரத்தமின்றி நாம் போராடினோம், வெள்ளையனை வெளியேற்றினோம். சுதந்திரத்தை நாம் பெற்றோம் என்று சொல்வதை விட வெள்ளையனை வெளியேற்றினோம். வெள்ளையனை வெளியேற்றினோம் என்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும். வரும் தலைமுறைக்கு நாம் சுதந்திர வரலாறுகளை சொல்லிக் கொடுப்போம், இந்திய நாட்டின் வரலாறுகளை சொல்லிக் கொடுப்போம். அது அவர்களை தன்னம்பிக்கையுடனும் வீரத்துடனும் வாழ உதவி புரிவதாக இருக்கும். உங்கள் அனைவருக்கும் இந்த வீர திருநாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள்.